தூத்துக்குடி பனிமை மாதா பேராலயத்தின் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம் ஷேக் மதார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமை மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழா 443வது திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து பனிமை மாதா பேராலயத்தில் காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாதா உருவம் பதித்த கொடியை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பனிமை மாதா ஆலை முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அப்போது ஆயர் ஸ்ரீதர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின் கொடியேற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரியே வாழ்க வாழ்க என கோஷமிட்டவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் புறாக்கள் மற்றும் பலூனை பறக்க விட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா மற்றும் சப்பரம் நடைபெறும். அன்று உள்ளூர் விடுமுறை விட மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நன்றி ஷேக் மதார், உங்கள் தகவல்களுக்கு.